மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கிட்னி ஸ்டோன் பத்தி பார்க்கலாம். பார்க்கலாம். ம். இப்போ வந்து கிட்னி ஸ்டோனும் ஏறக்குறைய ம். சின்ன வயசுல இருந்து எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டாயத்துல மக்கள் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ம். அதற்கு காரணம் அவங்களோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட். ம். அப்போ இவங்க என்னெல்லாம் சாப்பிட்றாங்க, அதனாலலாம் இன்னைக்கு ஸ்டோன் வந்து பாதிப்பு ஆகுது. சரி, ஸ்டோன் வருது, எடுத்துக்கலாம். நம்ம சிஸ்டத்துல வித்தவுட் சர்ஜரி நம்ம கியூர் பண்ணிட்டுறோம். பண்ணிட முடியும். அது அவங்க ஃபாலோ பண்ணாக்க சரியா வந்துருது. ம். சரி, சப்போஸ் சர்ஜரி திரும்பி வராம இருக்குமா கிட்னி ஸ்டோன்? கிட்னி ஸ்டோன் வருமா, வராதா? தாராளமா திரும்பி வரும். ஏன் வருது? அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க. கண்டிப்பா. பொதுவா வந்து பாருங்க, ஒருத்தவங்களுக்கு யூரினரி ஸ்டோன்ஸ் திரும்பி திரும்பி ஃபார்ம் ஆகுது. நெஃப்ரோலித்தியாசிஸ், ரீனல் ஸ்டோன்ஸ் திரும்பி திரும்பி ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே அவங்களோட உணவு பழக்கவழக்கங்கள் ஒரு மெஜாரிட்டியான காரணமா இருக்கலாங்க. நிறைய பேருக்கு ஸ்டோன்ஸ் அப்படின்னா எல்லாமே ஒண்ணு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஸ்டோன்ஸ்லயும் நிறைய வகை இருக்குங்க. தக்காளி நிறைய சாப்பிடறதுனால வர்றது சிஸ்டைன் ஸ்டோன்ஸ் அப்படின்லாம். நிறைய பால் குடிப்பாங்க. பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிடுவாங்க. அதனால வர்றது கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன். அதே மாதிரி உடம்புல யூரிக் ஆசிட் டெண்டன்சி ஜாஸ்தி இருக்கு. யூரிக் ஆசிட் உணவு முறைகள் நிறைய எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஃப்ரீக்வெண்டா நான்வெஜ், டெய்லி நான்வெஜ் அதெல்லாம் எடுப்பாங்க. அது நான்வெஜ் எடுக்கிறது தப்பு இல்ல. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். யூரின் வரும்போது கண்டிப்பா அடக்கி வைக்க கூடாது. வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். பாத்ரூம் நீட்டால போலாம். சிலர் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் யூரினே போக மாட்டாங்க. வீட்டுக்கு போய் தான் போவாங்க. இந்த மாதிரி வாய்ட் பண்ணாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூரினை அப்படியே வந்து தேக்கி வைக்கிறோம் அப்படின்னும் போது கழிவுகள் தானே அது. அது டெபாசிட் ஆகி ஸ்டோன் ஆகும். நாளுக்கு நாள் அந்த ஸ்டோன்ஸ் வந்து பெரிய லெவல்ல வந்துரும். பெரிய ஸ்டோன் 5 சென்டிமீட்டர் ஸ்டோன், 4 சென்டிமீட்டர் ஸ்டோன். அது வந்து பாருங்க ஸ்டண்ட் பண்ணி தான் அந்த ஸ்டோனை எடுக்க முடியும். அப்படின்ற ஸ்டோனை கூட இந்த ஆயுஷ் சிஸ்டம்ல எக்ஸ்பெல் பண்ணியிருக்கோம். இது சார்ந்து நிறைய அனுபவங்கள் மேடம் இருக்கு. மேடம் உங்ககிட்ட பகிர்வாங்க. அதாவது ஆஹ், உங்களுக்கு ஸ்டோனுக்காக சர்ஜரி தேவையில்லை. கரெக்ட். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஆயுர்வேதிக், ஹோமியோபதி, நேச்சுரோபதியில வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பக்கம் மெடிசன்ஸ் கொடுக்குறோம், இன்னொரு பக்கம் அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்றோம். அடுத்தது டயட் ஃபாலோ பண்ண சொல்றோம். இப்ப நான் வந்து கிட்னி ஸ்டோனுக்குன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட் சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்லி லிக்விட் ஃபுட். புரியுதுங்களா? அதே போல இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு மனிதனுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருக்கு. அவங்க வேலைக்கு போயிட்டு இந்த வழியில அவஸ்தைப்படக்கூடாது. சரி, அவஸ்தைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவசரமா போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டா சர்ஜரி இல்ல கத்தீட்ரல் போடுறாங்க. அப்படி பண்ணாலும் உங்களுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. 2 டேஸ் 3 டேஸ் ஆயிடும். போய் ஃபர்ஸ்ட் அட்மிட், அதுக்கப்புறம் உங்களுக்கு டீ போட்டு உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அப்புறம் 1 வீக் 10 டேஸ் 15 டேஸ் கழிச்சு வர சொல்லுவாங்க. அப்புறம் அது ஸ்டோன் கரைஞ்சிருக்கா ஸ்கேன் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா அப்புறம் தான் அவங்கள திருப்பி அட்மிட் பண்ணி அதை உடைச்சு எடுக்கிற ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு செய்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் ஆயிடும். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் 20 டேஸ் கிட்ட ஆயிடும். ஆனா தீர்வு கிளியர் ஆச்சா அப்படின்னா அது சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேஷண்ட் நம்ம பாக்குறோம், திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம சிஸ்டத்துல என்ன சொல்றோம்னா, டயட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றோம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் சொல்றோம். ஏன் ரெஸ்ட் சொல்றோம்னா, நம்ம கொடுக்குற உணவுகள் வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் அவங்க ஒரு லிக்விட் ஃபுட் எடுக்கணும். அப்போ 45 மினிட்ஸ் ஒன்ஸ் அவங்க யூரின் வெளியேறும். நம்ம என்னத்துக்காக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்றத புரிஞ்சுக்கணும் மக்கள். ஒண்ணு வந்து அந்த ஸ்டோன் கரையறதுக்கும் கரைஞ்ச ஸ்டோன் வெளியே வர்றதுக்கும் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். கரையணும், கரைஞ்சு அந்த கற்களின் துகள்கள் மணல் போல வெளியே வர்றதுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அப்போ இன்டேக்கும் நல்ல லிக்விட் ஃபுட் எடுக்கணும். அப்போ எடுக்கும்போது அது வெளியேற்ற தன்மைக்காகத்தான் அது யூரின் வழியாத்தான் வெளியேறும். அப்போ அவங்க கொஞ்சம் டென்ஷன் இல்லாம வீட்ல இருந்தா பிரச்சனை இல்லை. மினிமம் 1 வீக்காவது அவங்க ரெஸ்ட் வேணும். அந்த கருத்துக்களை நம்ம சொல்றோம். இது முக்கியமா பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்துல திடீர்னு வெளியூர் போயிருப்பாங்க, வந்த பிறகுதான் கிட்னி ஸ்டோன் சொல்லுவாங்க அநேக பேர். தண்ணி சரியா குடிக்காதது இல்ல, ஒரு பக்கம் தண்ணி டிராவல், தண்ணி குடிக்காது, சிறுநீர் டைம்க்கு பாஸ் பண்ணாது, அங்க போய் டயட்டும் மாறிடும். அங்க கிடைக்கிற உணவுல சாப்பிடணும். அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வரதுக்கு வாய்ப்புகள் மிகுதியா இருக்கு. எப்பவுமே அந்த பேஷண்ட் வரும்போது நான் கேட்பேன்,
வெளியூர் ஏதாவது போயிருக்கலாம், டிராவல் பண்ணிக்கலாம். ம். அநேக பேருக்கு அப்படி இருக்கும். சரி, இது ஸ்டோன் வந்துருச்சு, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், கரைச்சிடுறோம். இந்த ஸ்டோன் அடிக்கடி சிலருக்கு ஃபார்ம் ஆகி கிட்னி ப்ராப்ளமும் ஆயிருக்கு. அதையும் இங்க நினைவு கூறுறோம். அதனால சாதாரணமா கிட்னி ஸ்டோன் அப்படின்னு விட்டுறாதீங்க. கிட்னி ஸ்டோன்னா எங்க தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. அந்த ஸ்டோனை கரைச்சி வெளியேற்றலாம். ஃபர்தரா வராம இருக்கிறதுக்கும் உங்களுக்கு என்னென்ன நீங்க கடைப்பிடிக்கணும்ன்றதையும் நாங்க உங்களுக்கு அறிவுறுத்துறோம். அப்போ உங்களுக்கு கிட்னி பாதிக்காத வண்ணம் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு போய் டயபெட்டிக் பேஷண்ட் வச்சுக்கோங்க, இன்ஃபெக்ஷன் ஆகி கிட்னி ப்ராப்ளம் நெஃப்ரைட்டிஸ் கூட வரும். அதனால அதுல இருந்து மீண்டு வர வாய்ப்புகள் இருக்கு. என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போமா? நன்றி. அன்னை மரியே வாழ்க.